ஹாய் மக்களே! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வீடியோ நம்மளுடைய சேனல்ல. அதுவும் நான் இத மெயினா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்க வெளிய ஷாப்பிங் போயிருந்தோம். அன்னைக்கு எடுத்தது. அண்ட் ஏர்போர்ட் ஃபுல்லா எப்படி இண்டிபெண்டன்ஸ் தீமுக்கு எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் நாங்க மீனம்பாக்கம்ல போயி எங்களோட மெட்ரோவ ஏறிட்டு, அங்கேருந்து ஷெனாய் நகருக்கு தான் இன்னைக்கு ஃபுல் டே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வண்டியெல்லாம் இங்கேயே பார்க் பண்ணிட்டு, மெட்ரோல நாங்க போர்ட் பண்ணிட்டோம். இந்த பட்டன பிரஸ் பண்ணா லைக் இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது கிளிக் பண்ணுறதுக்குள்ளே பிரேம் தனியாக மேலே போயிட்டாங்க. ஸோ நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இது ஓப்பன் ஆனால் பிரேம் இருப்பாங்கன்னு பார்த்தா வேற ஒரு அங்கிள் தான் இருந்தாங்க. அவமானம். பரவாயில்ல, நமக்கு இது புதுசு இல்லை. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து நான் மெட்ரோவில் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அழகாக மெட்ரோ ஃபாஸ்ட்டாக நின்றுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். அண்ட் நாங்கள் ஏறி உட்காந்த உடனே ஒரு குட்டி செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கத்தில் எனக்கு அங்கே ஃபுல் பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்காது. ஸோ நான் என் வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். நாங்கள் பிரேமோடைய ஷர்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷெனாய் நகருக்கு குரோம்பேட்லேருந்து கிளம்பியிருக்கோம். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா வர வீடியோஸில் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் மில்லினியல் அண்ட் அந்த ஏர்லி 2K கிட்ஸ்க்கு ஓகே சிம்பிள். இப்போ நம்ம அண்ணா நகர் போவோம். அண்ணா நகர் தாண்டி ஷெனாய் நகரில் இறங்கியிருக்கோம். எதுக்குன்னு தெரியல. எங்கேயோ இவங்களுக்கு பிரேமுக்கு எங்கேயோ ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆனால் எங்கனுக்கிறதுக்கு என்ன இப்போ நடக்க விடுறாங்க. ஒரு மாதிரி ஃபுல் மெட்ரோ இதுவே எம்டியாக இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாருக்கும் கேஜா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் இண்டிபெண்டன்ஸ். பிரேம், இந்த டீ கடையோட ஹிஸ்ட்ரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஹிஸ்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை. நானே என் ஃப்ரெண்ட்ஸில் யூஸ்வலாக இங்கே தான் அட்டி போடுவோம். வரோம் நிறைய சின்ன டக்குன்னு யாராவது எங்கள் சுற்றி இருந்து வந்தானுங்கன்னா மீட் பண்ணோன்னா அவ்வளோதான். பிரேமுடைய சிங்கிள் காலங்கள் இங்கே கழிந்தது சொல்கிறீங்க கரெக்டாக? கொஞ்ச நாள் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் ஃப்ரெண்ட் ஜாக்குன்னு ஒருத்தர். ஜாக் அண்ணா. நாங்கள் அவரை ஜாக்குன்னு கூப்பிடுவோம். ஏன்? சீக்ரெட். ஒன்னி ஏதோ கூப்பிடுவாங்களே, என்னன்னு கூப்பிடுவாங்க? என்ன ஏதோ கூப்பிடுவாங்க, கார்டன். ஏமாத்தாத. ஏன்னா அவ்வளோ ஜென் மோட்ல இருப்பாங்க, அதனால கார்டன். ஓ, சென்னையில் எல்லாமே காம்பேக்ட் சைஸ் தான். அது மாதிரி திருவிழாவுமே ஒரு மாதிரி காம்பேக்ட் சைஸில் சின்னதாக அழகாக நடந்திருக்கு. பசங்க குரோம்பேட்லேருந்து அதாவது சொல்லுவோம், ஒரு பார்பர் ஷாப்னா அதே பார்பர் ஷாப்புங்கிற மாதிரி இந்த கடையில் தான் நான் வாங்க போகிறேன் ஷர்ட்டுங்கன்னு சொல்லி என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. எம் ஃபார் மென்னா, எம் ஃபார் ஹிம், எம் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் போய் பார்த்துட்டு வரோம். பர்ச்சேஸ் ஓவர். ஸோ பேசிக்கலி வி காட் ஸ்கேம். ரெனோவேட் பண்ண காசெல்லாம் இவன் பேரில் போட்டுட்டாங்க. இங்கே ஆக்சுவலாக ஸ்டைல்ஸுமே நல்லா இருக்கும், ப்ளஸ் ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரேட் ஏற்றிட்டாங்க. ஓகே. அண்டு நான் எனக்கு பசி எடுத்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்குள்ளே போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே பேஸ்ட்ரீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நான் நம்ம பிரசாந்த் தம்பியும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மெக்ரோனும் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுவும் ப்ளூபெரி ஃபில்லிங் போட்டு இருந்துச்சு அந்த பிரசாந்த் தம்பியை நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு. அண்ட் இது ஒரு ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த இந்த ஃபாரின்லலாம் லைக் 1107 அந்த மாதிரிலாம் இருக்கும்ல கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லாம், அந்த மாதிரி தீமில் இருந்துச்சு. அதனால ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக நான் டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த மெக்ரோன்ஸ் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்தது, எனக்கு பிடிக்கல அவ்வளோக்கு. பட் நம்ம பிரசாந்த் தம்பி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தாப்புல. நாங்கள் 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல் ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் அங்கே இருந்து தான் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த கடைக்குள்ளாருமே நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன ஷாப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதான் வாங்கியிருக்கோம், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒரு நாள்.
அங்கே நெக்ஸ்ட்டு போன ஒரு இடம் தான் வந்து இந்த ஹை ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பர்கர் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் வந்து ஆளே காணோம். அப்புறம் வந்து நல்லாவும் இல்லை அந்த இடமும் பார்க்க, நாங்கள் கேட்ட பர்கர்ஸும் இல்லை. ஸோ கடை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதில் ஆளே இல்லை. ஒரு மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டு ஒரு மாதிரி இடத்த பயங்கரமாக வச்சுருந்தான். ஒரு ஃப்ரைடு பர்கர் கூட இல்லை, பேட்டி பர்கர் தான் இருக்குது அப்படிலாம் சொன்னான். எனக்கு அந்த இடமும் ரொம்ப க்ளீனாக இல்லை. வெளியே போகலாம், வேற கடை போகலாம் அப்படின்னு. ஒரு கடை சூப்பராக இருந்தது. பட் இது ரொம்ப கூட்டமா இருக்கு, உட்கார கூட இடம் இல்ல. அது நின்னுட்டு சாப்பிடுறது ஆக்சுவலா சூப்பரா இருக்காது. அந்த கடைக்கு தான் க்ரௌட் அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த குட்டியா அழகா இருக்கிற ராஜு பாய் மோமோஸ்க்கு தான் நாங்கள் வந்தோம். நிஷா சொல்லுங்க. அந்த கடையிலேயே ஒரு பெரிய ஃபன் ஆச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே காரமாக சாப்பிட்டதுனால சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஜூஸ், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி 2 பேர் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தோம். அப்போ தான் இந்த வீடு, இந்த பின்னாடி இருக்கிற வீடுக்குள்ள கிரில் கேட் போட்டு அங்கே தான் வந்துட்டு பிரேம் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்ன ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வீடை வந்து ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து அந்த மோமோ கடையை பார்த்தோன்னே ராஜு அப்படின்னு கத்துனான். நான் ராஜு மோமோ அப்படின்னு கத்தான். நான் உடனே நினச்சேன் ப்ளஸ் அவன் சொன்னான், எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா. நம்ம வேணுக்குன்னு நிறைய டைம் வந்து இந்த பொய்யா பேசுறது இதெல்லாம் பண்ணுவாங்க விளையாட்டுக்கு. நான் நினச்சேன் அப்போ நிஜமாக சாப்பிட்ருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நான் வரக்குள்ளே வா இங்கே சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். உடனே ஏதோ ஒரு மாதிரி மழுப்பிட்டே இருந்தாங்க. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அனுப்பது ஆர்டர்லாம் பண்ணி காசுலாம் கட்டிட்டு நின்றுட்டு நீங்கள் சாப்பிட்ருக்குன்னு சொன்னால எப்படி இருக்கும்னா, நான் இங்கே சாப்பிட்டதே இல்லையே கேஷுவலாக சொல்கிறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன் ரோட்டு கடையில் வந்து காசு 300 ரூபாய் அது கொடுத்துட்டு நான் நின்றுட்டு இருக்கேன், வந்து சாப்பிட்டது இல்லை அப்படின்னா எவ்வளோ எரிச்சல் ஆகும். அப்படியே கடவுள் புண்ணியத்தில் அந்த இடத்தையுமே செம்ம நீட்டாக வச்சுருந்தான் அந்த பையன். சூப்பராக இருந்துச்சு மோமோஸுமே. அதுவும் முக்கியமாக அதில் வந்து இந்த செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம், எப்படியே நல்லா இருந்தது கடவுள் புண்ணியத்தில். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சும்மா அந்த அந்த ஃப்ரோசன் இதெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. அதான் பிரேம் வாங்கியிருப்பான் என்கிட்ட அடி நல்லா, ஏதாவது நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா. வந்து சும்மா நாங்கள் இப்போ மறுபடியும் மெட்ரோவில் ஏறி மீனம்பாக்கம் இறங்கி அங்கே எங்களோட வண்டி இருக்கும், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். என்ன குமார் வந்து நீ வருத்தப்படுற விஷயங்கள் என்னன்னா, ஒயிட் ஷூ அப்படின்னு சொன்னா வருத்தப்படுவான். ஏன் தெரியுமா, எங்க வீட்டுக்கு வெளியில தான் இந்த ஷூ ஸ்டாண்ட்ல பிரேமோட ஒயிட் ஷூ வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த ஒயிட் ஷூ நான் ஏதோ பிரேம் அப்படியே ரொம்ப ஹாப்பியா எனக்கு கலாய்ச்சிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கும்போது பிரேம் கிட்ட நான் வந்து ஒயிட் ஷூ அப்படின்பேன். அவ்வளோதான், ஒயிட் ஷூ அப்படின்வான். இப்போ புதுசா வந்து ஷர்ட் அப்படின்னு சொல்லி எம் ஃபார் ஹிம் எம் ஃபார் ஹிம்னு சொன்னா பிரேமுக்கு வந்து இப்போ நெஞ்செல்லாம் வலிக்கும். ஏன்னா வந்து 800 ரூபாய் ஷர்ட்டு 1800 ரூபாய் கொடுத்து கட்டிட்டு வந்துருக்கான். நாட் லைக் தட், ஆக்சுவலாக பிராண்ட்ஸ் வேரி ஆகும், ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது இல்லைங்க. அது வந்து வெளியே வந்து வாங்காம பிரேமுக்கு இந்த நோ சொல்றது வரவே வராது. அந்த இடத்துல அதை நான் தான் போய் இல்லை வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா பிரேம் அதை அமைதியாக வாங்கிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி இப்போ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வேணுக்குனே தான் நான் விட்டேன். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக, ஷர்ட்டும் நல்லா இருக்குது. எனக்கு மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் ஷர்ட் நல்லா இருந்தது. தென் ஆக்சுவலாக அங்கே 1000 தான் மேக்ஸிமம் ரேஞ்சில் இருந்தது ஷர்ட்டில். இது வந்து அந்த இது பேர் சப்ப கட்டுறது, பண்ண தப்ப மறைக்கிறது. I won. Brother, I won. You lost, brother. That was unexpected, bit high costly. பட் நான் 1000க்குள்ளே தான் இருக்குன்னு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஷர்ட்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். You know what I'm very much excited about? What? Oh, noodles. அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே, எங்கே போய் டிக்கெட் எவ்வளோ என்ட்ரி கொடுக்கணும் அந்த ஓகே गाइस, மணி இப்போ 10. அப்போ நெக்ஸ்ட் கிளியர் ஆகல. ஓகே, போதும், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். டாடா.
அப்படி தான் நானும் நினச்சேன் டாட்டான்ட்டு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து வண்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகும்போது எங்களுடைய பெஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் ஒரு இடம் இருக்குது குரோம்பேட்டில் வந்துட்டு. ஐஸ்கிரீம்ஸ் நைட்டில் மட்டும் அந்த ஐஸ்கிரீம்ஸ் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்து நாங்கள் வீட்டுக்கு போய் இந்த டேவை வந்து ஹாப்பியாக எண்ட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வர இந்த மாதம் நிறைய வீடியோக்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணி போடும்போது நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.